நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா டேட்டஸ்ல வந்துட்டு ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான பன் பட்டர் ஜாம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு மேரேஜ்ல நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மீட் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலிஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பேசி பழகினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல தன்னுடைய பொண்ணை உங்களுடைய பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வந்துட்டு கூடி வர்றாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா +2 எல்லாம் முடிச்சுட்டு பாஸ் ஆகி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா படித்தது எல்லாமே பாய்ஸ் ஸ்கூல் தான். ஸோ காலேஜுடைய ஃபர்ஸ்ட் டேலே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாத நர்வஸா இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணை பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு மீட் பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோவுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா லவ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்படி அஃபெக்ட் ஆகுது, கடைசியா இவர் யாரு கூட சேர்ந்தாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்தை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு யூஸ்வலான கதையை எடுத்து ஒரு நல்ல காமெடியோடு கலந்த ரொமான்டிக் படமா எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்துட்டு காலேஜ் டேஸ்ல வரக்கூடிய அந்த லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு ரொம்பவே யதார்த்தமா காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. மற்ற ரெண்டு ஹீரோயின்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்துல வரக்கூடிய காமெடி சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இருந்தாலுமே படத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டுடைய கதைக்களம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதோட படத்துல வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிஞ்சா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு புதுசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு ரொமான்ஸ் காமெடி படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.